ஏப்ரல் 15 1912 டைட்டானிக் கப்பல் ரெண்டா உடைஞ்சு கடல்ல விழுது. கிட்டத்தட்ட இந்த கப்பல் 1500 பேர் இருந்திருக்காங்க. கடல்ல விழும்போது பாத்தீங்கன்னா 12,500 அடி ஆழத்துல போய் விழுந்திருக்கு. அதை எடுக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா பல முயற்சிகள். அந்த கப்பலோட வெயிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52,000 டன்னு. விழுந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 113 வருஷம் ஆகுது. அந்த கப்பலை எடுக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா நிறைய எஃபர்ட் போடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம டென்னிஸ் பால் விளையாடும்போது அந்த பால் இருக்கும் பாத்தீங்கன்னா டென்னிஸ் பால். அது பிங்க் பால்னு சொல்லுவாங்க. அந்த பாலை வச்சு நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1970ல ட்ரை பண்ணாங்க. அப்போ அந்த மெத்தட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா லிக்விட் நைட்ரஜன் வச்சுட்டு அது ஃப்ரீசிங் பண்ணி எடுத்துடலாம் அப்படிங்கிற மெத்தட் ட்ரை பண்ணாங்க. அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பலூன்ஸ் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52,000 டன் அந்த கப்பலை பாத்தீங்கன்னா ரெண்டா உடஞ்ச கப்பலை எடுக்கிறது ட்ரை பண்ணும்போது எல்லா மெத்தடும் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு. அப்புறமா இன்னொரு மெத்தட் சொல்லும் போது என்னன்னு சொன்னாங்கன்னா நீங்க தேவையில்லாம எக்ஸ்பென்ஸ் பண்ணி வேஸ்ட் பண்றீங்க, வேண்டாம். ஏன்னா இன்னும் சில வருஷத்துல டைட்டானிக் கப்பல் ஒன்று இருந்ததுக்கு அடையாளமே இருக்காது இப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்ஃபர்மேஷன் புதுசா இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க.